ஃப்ரெண்ட்ஸ், பரங்கிக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோட மாமியார் செய்கிற ஸ்டைல்லையே நான் உங்களுக்கு வத்த குழம்பு செஞ்சு காட்டுறேன். அவங்க தான் அந்த வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டைல்லையே நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து கடுகு கொஞ்சம் இந்த அளவு ஒரு 2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். ஒரு அடிகனமான வாணலியோ அல்லது இந்த பாத்திரம் மாதிரி இருந்தாலோ அதில் வந்து நம்ம வந்து வத்த குழம்பு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து வாணலியில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து தாளித்து கொட்டினதை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். இது வெடித்தாதான் வாசனையே குழம்புக்கு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயமும் 2 துவரம்பருப்பும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 துவரம்பருப்பு தான், வெந்தயம் மட்டும் நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம். அதுக்கப்புறமா இது நம்மளோட இந்த தோட்டத்தில் சின்னதாக ஒரு வாளியில் வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை செடி, அதில் வந்து கருவேப்பிலை இது. அப்புறமா இது வந்து மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா, இந்த மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா தாளிக்கணும். இந்த தாளிக்கிறதுல தான் நமக்கு புளிக்காய்ச்சலோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடுகு வெடிக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயமும் துவரம்பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுடலாம். வாசனை கமகமன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளிக்காய்ச்சலுக்கு தாளிக்கிற மாதிரி இந்த காஞ்ச மிளகாயும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் நல்லா உண்டுன்னு போடணும். நம்மள்கிட்ட கட்டி இருந்தால் கூட போடலாம். இப்போ நம்ம வீட்டில் கட்டி இல்லை, அதனால நான் வந்து தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, 4 பேர் அப்படின்னா 5 பேர் கூட சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ், 1.5 நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதே சைஸ் எடுத்து வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் செந்நிறமான புளி தான் இருக்குது. நீங்கள் புது புளியாக இருந்தது அப்படின்னாக்கா ஒரு தக்காளி வேணால் சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்து சும்மா ஒரே ஒரு வறுத்து விட்டுடலாம். வறுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த சாம்பார் மிளகாப்பொடி வீட்டில் ரெடி பண்ணுறோம்ல, இதை வந்து நம்ம வந்து வறுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ்வலாக வந்து வத்த குழம்புக்கு வறுத்து தானே நம்ம போடுவோம். ஆனால் இவங்கெல்லாம் வைக்கும் போது அந்த காலத்துலலாம் வறுக்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பச்சையாக சேர்ப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து அப்படியே செமையாக புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நல்லா வத்த விடணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீர்க்க வச்சு நம்ம நல்லா வத்த விடணும். பாருங்கள், இதுக்கு காரம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, அதனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகா பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். குழம்பு மிளகா பொடி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்ல. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்பூனோட நிறுத்திக்கோங்க. நம்ம 4 பேர் 5 பேர் சாப்பிட்றதுனால நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வற்றணும். இது வற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த காய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம், கொஞ்சம் கேப் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வத்தல் குழம்பு வந்து நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த அளவு வச்சோம், இப்போ இந்த அளவு நல்லா வற்றி வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த காயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மாமியார் ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சீடெல்லாம் கடையில் கிடைக்கிது, அது பசங்களுக்கு நிறையா வாங்கி கொடுங்க. அது ரொம்ப சத்து, நிறைஞ்ச சத்து உள்ளது. அதே மாதிரி இதில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பரங்கிக்காயில் வந்து சூப் பண்ணி கொடுங்க, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.